بسم الله الرحمن الرحيم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: خير الكلام كلام الله وخير السنن سنن محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار، وكما قال عليه الصلاة والسلام: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. கனிமான அல்லாஹ்வுடையார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் புண்ணியமான ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்து அதன் 20 நாட்களை நாம் நிறைவு செய்து 21வது இரவிலே நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய இல்லத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ரமதானுடைய காலங்களில் நாம் செய்ய போகிற செய்து கொண்டிருக்கிற எல்லா நல்ல காரியங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்பால் ஏற்றுக்கொண்டு அதிகமான கூலியை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இம்மையிலும் மறுமையிலும் தந்தல் புரிவானாக. கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய தலைப்பு இறுதி பத்தும் இறை தூதரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய இறுதி 10 தினங்களில் எவ்வாறு செயல்பட்டார்கள், அதன் மூலம் நமக்கு எந்த அளவிற்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்பது பற்றிய சில ஞாபகமூட்டல்களை, ஈமானிய மாற்றங்களை, நினைவூட்டல்களை உங்களுக்கும் எனக்கும் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்பதாக இந்த இரவு நாம் 20 நாட்களை கடந்திருக்கிறோம். இது ஒரு மீளாய்வு செய்ய வேண்டிய ஒரு இரவு. இரண்டாவது, வரக்கூடிய நாட்களை எப்படி நாம் கழிக்க வேண்டும் என்பதை திட்டமிடக்கூடிய ஒரு இரவு. ஏனால் நாம் அடைந்திருக்கிற இந்த இரவு என்பது, இந்த இரவை தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் என்பது லைலத்துல் கத்ர் என்கிற உன்னதமான கண்ணியமான இரவின் பாக்கியத்தை பெற வேண்டிய இரவுகளாகும். எனவே அதை எப்படி அடைவது என்பதற்கான திட்டமிடல்கள் இந்த இரவில் நம்மிடத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு முன்பதாக நாம் கழித்திருக்கிற 20 தினங்கள் நம்மிடமிருந்து எப்படி கழிந்திருக்கிறது, நான் என்ன மாற்றங்களை இந்த 20 தினங்களில் எனது வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்பதும் நாம் சிந்திக்க வேண்டிய அம்சம். அதுதான் நோன்பு நம்மிடத்திலே போதிக்கக்கூடிய, எதிர்பார்க்கக்கூடிய மாற்றமாகும். லஅல்லக்கும் தத்தகூன் என இறைவன் எந்த எதிர்பார்ப்பை நம்மிடத்திலே முன்வைக்கிறானோ அந்த எதிர்பார்ப்பு இந்த 20 தினங்களில் என்னிடத்திலே ஏற்பட்டிருக்கிறதா என்பது நாம் சிந்திக்க வேண்டிய, மீளாய்வு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள்,
லா தஜ்அல் யௌம ஸௌமிக வ யௌம ஃபித்ரிக ஸவாஅன். உனது நோன்பு காலங்களையும் நோன்பு அல்லாத காலங்களையும் ஒரே மாதிரியாக நீ ஆக்கிக் கொள்ளாதே என்று சொல்கிறார். நோன்பு காலங்களையும் நோன்பு அல்லாத காலங்களையும் ஒரே மாதிரி ஆக்கிக் கொள்ளாது. நோன்பு அல்லாத காலங்களில் எந்த நன்மையெல்லாம் செய்வீங்களோ அதையே நோன்புலையும் செய்யாதீங்க. அப்படின்னா எக்ஸ்ட்ரா செய்யுங்கன்னு அர்த்தம். ரமலான் அல்லாத காலங்களில் நாம் என்ன பாவங்களில் கவனக்குறைவாக இருக்கிறோமோ அதே மாதிரி ரமலான்லையும் கவனக்குறைவாக இருக்காது. அதில் கவனமாக இருக்கு. அந்த பாவத்தை விடுவதிலும் ஒரு நன்மையை கூட்டிக் கொள்வதிலும் ரமலான் நமக்கு மாற்றம் ஏற்படுத்தி இருக்கிறதா அல்லது அதுபோலவே கழிந்திருக்கிறதா என்பதை இந்த இரவு நாம் சிந்திக்க கடமைப்படுறோம். ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் இதை நம்ம யோசிக்கிறோம். ஒவ்வொரு நாள் இஃப்தாரை நாம் திறக்கிற போதும், நோன்பை திறக்கிற நேரத்தில் எல்லாம் இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். இந்த நாளில் நோன்பு வைத்த நிலையில் நான் கூடுதலாய் மாற்றம் பெற்ற அம்சம் என்ன, நான் குறைத்து கொண்ட எனது பாவங்கள் என்ன, அதிகரித்து கொண்ட எனது நன்மைகள் என்ன, எனது நாள் எப்படி கழிந்தது என்பதை ஒவ்வொரு இஃப்தாரி நேரத்திலும் நாம் யோசிக்க வேண்டும். ஆனால் இஸ்லாமிய சமூகம் அப்பதான் பிஸியாகவே இருக்கு. எந்த நேரத்தில் நமது நோன்பை பற்றி நாம் யோசிக்க வேண்டுமோ, எந்த நேரத்தில் யோசித்தால் அது நமக்கு பிரயோஜனப்படுமோ அடுத்த நாளைக்கு, அந்த நேரங்களில் சஹருடைய அல்லது இஃப்தாருடைய நேரங்களில் தான் இஸ்லாமிய சமூகம் பம்பரமாக சுற்றுது. தௌபா செய்வதற்கு, இஸ்திக்ஃபார் செய்வதற்கு, நான் கழித்த அந்த ஒரு நாளை பற்றி யோசிப்பதற்கு நேரம் இல்லை. எல்லாம் ஓடுறாங்க. நோன்பு திறப்பதற்குரிய வகை வகையானவைகளை வாங்குவதற்கும் தயாரிப்பதற்கும் பின்னால ஓடும். கடைசியில பாங்கு சொன்னதுக்கு அப்புறம் நோன்பு திறக்கிறவங்க இருக்கிறார். அது வரைக்கும் நோன்பு இஃப்தாருக்கு ஒரு இடத்துல வந்து உட்காராம அலைந்து திடீர்னு கடைசியில ஓடுற போக்கில் நோன்பை திறந்து போகிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த இஸ்லாமிய சமூகத்தில் சில விஷயங்கள் சுன்னாவாகவே வருஷா வருஷம் செய்யப்படுகிறது. வருஷா வருஷம் சில விஷயங்கள் சுன்னாவா செய்யப்படும். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அப்படி ஒண்ணு நடந்ததே இல்லை. என்ன? குறிப்பாக இந்த உணவு அம்சங்கள். நீங்க பாருங்க, சஹர் விருந்துன்னு ஒன்று வைக்கிறாங்க இல்லையா? வைக்கிறாங்களா? இஃப்தார் விருந்து வைக்கிறாங்களா இல்லையா? ரசூல்லா காட்டி கொடுத்தாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நோன்பு தொடர்ந்தாங்கன்னு தெரியுமா? எப்படி நோன்பு வச்சாங்கன்னு தெரியுமா? அதுதான் படிக்க போறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்திலோ மற்ற காலங்களில் நோன்பு எப்பெல்லாம் வைப்பாங்களோ அந்த நோன்பை ரசூல்லா எப்படி திறப்பாங்க, எப்படி வைப்பாங்க. நம்மள நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாட்களில் நோன்பை இஃப்தாருடைய மக்ரிப் சூரியன் உதயம் மறைந்ததற்கு பின்னால் அதற்குரிய வசதி இல்லைன்னு சொன்னார். வசதி இருந்தால் தண்ணீரையும் பேரிச்சம்பழத்தையும் கூட ரசூலுல்லாஹ் நோன்பை நிறைவு செய்து விடுவார்கள். இல்லைன்னா சஹர் உணவின் போது இஃப்தாரும் முடிப்பாங்க, சஹரையும் சேர்த்து வைப்பாங்க. ஒரே சாப்பாட்டில் இஃப்தார் நடக்கும், சஹரும் நடக்கும். ஒரே சாப்பாடு நோன்பு, அதாவது சாப்பாடுக்கான வழி இல்லைன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே சாப்பாட்டில் நோன்பை விடவும் செய்வார்கள், நோன்பை ஆரம்பிக்கவும் செய்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது மாதிரியான அம்சங்கள், இஃப்தார் சஹர் போன்ற அம்சங்கள் நிறைய நடந்து கொண்டிருந்ததா என்று கேட்டால் இல்லை. ஆனா இன்னைக்கு நடக்கலன்னா தான் ஆச்சரியம். இன்னைக்கு நிறைய நடத்தப்படுகிறது. சரி, நடத்துறதுல என்ன கயிறு இருக்குது, என்ன ஷர் இருக்கிறது, அதையும் நம்ம பார்க்கணும். இந்த இஃப்தார் விருந்தோ அல்லது சஹர் விருந்தோ நடத்துவதில் இருக்கிற கயிறை விட ஷர்றுகள் தான் அதிகம். ஒன்று, இளைஞர்கள் மாணவர்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை விட்டுவிட்டு இது மாதிரியான உணவு நடைபெறுகிற இடங்களில் தயாரிப்புகளுக்கு பின்னால போயிடுறாங்க. அவர்களுக்கு மெயின்
மெயின் அம்சமே சஹர் உணவுகள் விருந்துகள் சார்ந்த இடங்களில் போய் அங்கே சூழ்ந்திருந்து பேசுவதோ இன்னபிறவைகளை செய்வதோ தான் இன்னைக்கு நிறைய இளைஞர்களுடைய ரமதானுடைய பொழுதுபோக்கு அம்சங்களாக இருக்கிறது. பள்ளிவாசலில் இருக்க வேண்டியவர்கள் பள்ளிவாசலில் இருக்கிறது இல்லை, வெளியிடங்கள்ல குறிப்பாக சஹர் போன்ற உணவு விருந்துகள் இஃப்தார் விருந்துகள் நடைபெறுகிற இடங்களில் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதில் எவ்வளவு வீண் விரயங்கள் செய்யப்படுகிறது என்பதும் நாம் கவனிக்க வேண்டும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய சுன்னா என்ன, நபிகளார் தன்னுடைய ரமலானை எப்படி கழித்தார்கள், குறிப்பாக இறுதி நாட்களை 10 நாட்களை எப்படி கழித்தார்கள் என்பதை ஒருவர் சரியாக தெரிந்து கொண்டால் அந்த திட்டமிடலும் அந்த மீளாயும் அவரை உத்வேகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது உண்மையில் நடைபெற வேண்டிய அம்சமா. இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்களில் நோன்பாளிகளில் நிறைய பேர் வளமை அடிப்படையில் நோன்பு வைக்கிறார்கள். எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க, எல்லாரும் சகர் வைக்கிறாங்க. அவங்கள்ட்ட கட்டாயப்படுத்தி நோன்பை முடியும்னு சொன்னாலும் முடிக்க மாட்டாங்க. அப்படிதானே? கட்டாய நோன்பு முடியும்னு சொன்னாலும் முடிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க சின்ன சின்ன தவறுகள் செய்வதன் மூலம், புறம் பேசுவதன் மூலம், இன்ன பிற பரிகாசங்கள் செய்வதன் மூலம், சில தவறுகளை செய்வதன் மூலம் சர்வசாதாரணமாக தங்கள் நோன்பை முடித்து விடுகிறார்கள். அவங்க நோன்பாக கருதுவது உணவு சாப்பிடுவது, குடிபானம் குடிப்பதைத்தான். அது எல்லாரும் செய்கிறார்கள், எனவே அவர்களும் செய்து கொள்கிறார்கள் என்பதாக சொல்லி காட்டக்கூடியதை பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பையும் கியாமுல் லைலையும் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிய வணக்க வழிபாடுகளை பற்றி சொல்கிற போது சொன்னார்கள், 2 நிபந்தனைகள் இருக்க வேண்டும். ஒன்று, அவரிடத்தில் பரிபூரணமான ஈமான் இருக்க வேண்டும். 2வது, நன்மையை எதிர்பார்க்க வேண்டும். இந்த 2ல ஒன்று மிஸ் ஆனாலும் அவர் செய்யற எல்லா அமலும் நாசமா போயிடும். அல்லாஹ் பாதுகாப்பு. 2ம் இருக்கணும். ஒன்று ஈமான், 2வது நன்மை எதிர்பார்க்க. இந்த 2ம் ஒரு மனிதரை ரமதானில் ஆக்கப்பூர்வமானவராக, ஆர்வம் உள்ளவராக மாற்றும். எனவே அப்படிப்பட்ட சிந்தனையை இந்த இரவில் நாம் உருவாக்கிக் கொள்வது அவசியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி 10 தினங்கள் எப்படி நடந்தார்கள்? அல் குர்ஆன் ஆரம்பமாக இந்த இறுதி 10 தினங்களை பற்றி என்ன சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்கிற நேரத்தில் திருமறை குர்ஆனுடைய சூரா அல் ஃபஜ்ருடைய 2வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வலயாலின் அஷ்ர், தொடர் 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறார். தொடர் 10 இரவுகள் என்கிற இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருவாரியான தஃப்சீர் இமாம்கள் இந்த தொடர் 10 இரவுகள் என்பது ரமதான் மாதத்தினுடைய பிந்தைய 10 இரவுகளைத்தான் சொல்கிறது என்று சொல்கிறார். 2 கருத்து இதில் இருக்கு. ஒன்று, ரமதான் மாதத்தினுடைய பிந்தைய 10 இரவுகள், இன்னொன்று துல்ஹஜ் மாதத்தினுடைய முந்தைய ஆரம்ப 10 இரவுகள். இந்த 2 கருத்தும் இந்த தொடர் 10 இரவுகள் என்கிற வசனத்திற்கு விளக்கமாக சொல்லப்படக்கூடியதை நாம் பார்க்கலாம். அப்ப தொடர் 10 இரவுகள் மீது அல்லாஹ் சத்தியம் இடுகிற, அல்லாஹ் சும்மா சத்தியம் போட மாட்டான். அல் குர்ஆனில் எங்கெல்லாம் அல்லாஹ் சத்தியம் செய்கிறானோ அங்கெல்லாம் அந்த பொருள், அந்த அம்சம் விலை மதிக்க முடியாத முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும் முஃமினுக்கு. அப்படி அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிற அம்சம்தான் இந்த ரமதானுடைய தொடர் 10 இரவுகள் என்பதை இந்த வசனத்தில் இருந்து நாம பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சத்தியமிடக்கூடிய இந்த தொடர் 10 இரவுகளில், ரமதானுடைய கடைசி 10 இரவுகளில் நாம என்ன செய்யணும் என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், தஹர்ரவ் லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமதான். ரமதானுடைய மாதத்தில் கடைசி 10 இரவுகளில் இருக்கிற ஒற்றைப்படை நாட்களில் நீங்க என்ன செய்யுங்க, லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த 10 இரவு ரமதானுடைய நாட்களில் கண்ணியப்படுத்தப்படுவதற்கான காரணம், அதில் ஏதோ ஒரு இரவுல தான் அல் குர்ஆன் இறங்கியது.
அந்த 10 இரவுகள்ல ஏதோ ஒரு இரவில், குறிப்பாக ஒற்றைப்படை இரவில் தான் அல் குர்ஆன் இறங்கியது என்கிறபடியால் அந்த இரவை அடைந்து கொள்வதற்குரிய முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். தஹர்ரவ், நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சத்தியமிடுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ரை பற்றி நீங்கள் இந்த இரவுல தேடுங்கள் என்று சொல்கிறார்கள். இன்னொரு செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ரமதான் என்பது அதிலே ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. யார் அதை தடுத்து கொண்டாரோ அவர் எல்லா நன்மைகளையும் தடுத்து கொண்டார். யார் அந்த இரவை அமல் செய்யாமல், அந்த இரவை பயன்படுத்தாமல் வீணாக்கினாரோ அவர் எல்லா நன்மைகளையும் வீணாக்கி விட்டார் என அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்தியும் நாம் இன்னொரு ஹதீஸில் பார்க்கிறோம். எனவே இந்த 10 இரவுகளில் ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதம் என்றால் ஒருத்தர் 84 அல்லது 85 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவரால் என்ன நன்மையை செய்ய முடியுமோ அந்த நன்மையை ஒரு இரவில் அல்லாஹ் அவருக்கு வழங்குகிறார். ஒரு இரவை ஹயாத்தாக்குவதன் மூலம், ஒரு இரவிலே நன்மை செய்வதன் மூலம், ஒரு இரவை பயன்படுத்துவதன் மூலம், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயல்களை செய்வதன் மூலம் அல்லாஹ் அவருக்கு இந்த சிறப்பை வழங்குகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நாம 85 வருஷம் 84 வருஷம் வாழுவோமான்னு தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, அதுவரைக்கும் நன்மையை செஞ்சுக்கிட்டு இருப்போமான்னு தெரியாது. ரசூலுல்லாஹ் நம்முடைய தோராயமான வயசு எவ்வளவு சொன்னாங்க? 60 இருந்து 70க்குள்ள. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அமாரு மின் உம்மதி மா பைன 60 இலா 70. என் சமூகத்தினுடைய வாழ்நாள் என்பது 60 இருந்து 70க்குள்ளாகத்தான் இருக்கும். அதில் மிக குறைவானவர்கள் தான் நீட்டி கொடுக்கப்படக்கூடியவர்கள். 70 தாண்டி 80, 90, 100 போனவங்க ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் மிக குறைவானவர்கள். ஆனால் தோராயமான வயது என்பது 60 இருந்து 70க்குள்ளாகவே அமைந்திருக்கும் என அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆனால் இந்த தோராய வயசை தாண்டி ஒருத்தர் அமல் செய்தால் என்ன கிடைக்குமோ அதை அல்லாஹ் ஒரு இரவில் அவருக்கு வழிபாடு செய்வதன் மூலம் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை அடைவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை ஆர்வமூட்டுகிறார்கள். நமக்கு தெரியும், ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட லைலத்துல் கத்ர் எப்போ உண்டு என்பதை வஹி மூலம் அறிவிக்கப்பட்டு சொல்வதற்காக வந்தார்கள். ஆனால் இருவருக்கு மத்தியில் சண்டை நடந்துட்டு உட்கார்ந்துருச்சு. 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? அந்த சண்டையை தீர்த்து வைக்க போனாங்க. போயிட்டு வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு லைலத்துல் கத்ர் என்கிற இந்த இரவு எங்கு இருக்குதுங்கிறது எனக்கு சொல்லி தந்தான். சண்டை போட்டு இருந்ததை தீர்த்து வைக்கிறது கடையில் நான் என்ன செஞ்சுட்டேன்? மறந்து போய்விட்டேன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி நம்ம பார்க்கணும். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் பிந்தைய 10 இரவுகளில் ஒற்றைப்படையில் அதை தேடிக்கொள்ளுங்கள். ரமலானுடைய பிந்திய 10 இரவுகளில் இருக்கிற ஒற்றைப்படையில் தேடிக்கொள்ளுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். எனவே இந்த 10 இரவுகள், குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகள் என்பது நாம் லைலத்துல் கத்ரை தேடுவதற்கும் அதன் நன்மையை பெறுவதற்குமான இரவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். சரி, ரசூலுல்லாஹ் தேட சொல்லிட்டாங்க தானே. இப்ப ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்க? தேட சொன்ன ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன முன்மாதிரியை விட்டு விட்டு போயிருக்கிறார்கள் என்பதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி நாம சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கலாம். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபீ அல் அஷ்ரில் அவாஹிரி மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய கடைசி 10 இரவுகளில் செய்கிற முயற்சிகளை போல வேறு எந்த நாட்களிலும் அந்த அளவுக்கு முயற்சி எடுக்க மாட்டார்கள். அப்படின்னா என்ன? லைலத்துல் கத்ரை தேடுமாறு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சொன்ன ரசூலுல்லாஹ் அதை தேடுவதற்கு எடுத்த முயற்சியை போல வேறு எதற்கும் அந்த அளவுக்கு முயற்சி எடுத்ததில்லை.
இதுல இருக்குன்னு ரசூலா சொல்லிட்டாங்க, அதை தேடணும்னு சொல்லிட்டாங்க. சொன்ன ரசூலுல்லா தேடுவதில் முன்னால போய் நின்னாங்க. நீங்க தேடுங்க ரசூலா முன்னால போல, நீங்க எல்லாம் தேடிக்கங்க என்று ரசூலுல்லா சொல்லிவிட்டு ஒதுங்கவில்லை. அதை தேடுகிறவர்களில், அதை அடைந்து கொள்கிறவர்களில் முதன்மையானவராக முன்மாதிரியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். வேறு எந்த நாளிலும் இப்படி இருந்ததில்லை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை நிறைவேற்றினார். எப்போ எப்போ? எல்லா நாளும், அப்படிதான் இல்லையா? எல்லா நாளும் ரசூலுல்லாஹ் கியாமுல் லைல் இரவு தொழுகையை நிறைவேற்றுவாங்க. அதை எப்படி செய்வாங்கன்னா, சில இடங்கள் 4 டைப்பா இருக்கு, ஹதீஸ்ல வரும். ஒண்ணு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவில் முந்தியதுல ஆரம்பிச்சா கடைசியில தான் போய் முடிப்பாங்க. முன்னிரவில் ஆரம்பிச்சா நடுஇரவு இறுதி இரவு வரும், சஹர் நேரம் இருக்குல்ல. இன்னொன்று சொல்ல இருந்தா, நம்ம ஆட்களுக்கு சஹர் நேரம் சொன்னா அது எல்லாம் ஞாபகம் வருது, ரமலான் தான் ஞாபகம். உங்க சஹர் நேரம்னா பொதுவாக எது ஞாபகம் வருது? சஹர் அப்படின்னு சொன்னா ரமலான் மாசத்துல எது ஞாபகம் வரும்? சாப்பாடு. சஹர்னு சொன்னாலே பெருவாரியான மக்களுடைய அந்த நேர அடையாளம், நேர அறிவுங்கிறது சாப்பாடு. அந்த சாப்பாடா இல்லை. சஹர் நேரத்தில் எவ்வளவு சாப்பிடணும், எவ்வளவு நேரம் சாப்பிடணும் சொல்லுங்க. சஹர் சாப்பாடு இருக்குல்ல, எவ்வளவு நேரம் சாப்பிடணும்? 10 நிமிஷமா? எவ்வளவு நேரம் சாப்பிடணும்? 5 நிமிஷமா? ரொம்ப ரசூலுல்லாஹ்வே அவரை செஞ்சதில்லை. எவ்வளோ? அல்லாஹ் அப்படி இல்லை, வாங்க சொல்ற வரைக்கும் குறைஞ்ச அளவு 15லேருந்து 20 நிமிஷம். ரசூலுல்லாஹ் அவ்வளோ இருந்ததில்லை. காரணம், ஒரு சஹாபி சொல்றாரு, நாங்கள் ரசூலுல்லாஹ்வோட சஹர் சாப்பிட்டோம், இரவு தொழுதுட்டு நாங்கள் சஹர் சாப்பிட்டோம். அந்த சஹருடைய அளவு, ரசூலுல்லாஹ் நாங்கள் சாப்பிட்ட டைமும் அதான் சொல்வதற்கான நேரம் எவ்வளோன்னு சொன்னால் 50 வசனங்கள் ஓதுவதற்கான அளவு இருந்தது சொன்னார். அவர் கேட்குறாரு, ஒருத்தர் தாபி கேட்குறாரு, நீங்கள் எவ்வளோ நேரம் சாப்பிட்டீங்க அப்படின்னா, நாங்கள் சாப்பிட்ட நேரம் ஒரு 50 வசனம் ஓதுனா எவ்வளோ வருமோ. நல்ல ஓத தெரிஞ்ச ஒருத்தர் குரான்ல இருந்து தோராயமாக 50 வசனம் ஓதுறார், அல்லது அவருக்கு தெரிஞ்ச 50 வசனம் ஓதுறார். அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். அவ்வளோ நேரம் தான் சாப்பிடும். அப்போ அதுக்கு முன்னாடி ஒருத்தர் 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டார். இப்போ நான் இது இன்னொன்று சொல்கிறேன், இது நீங்கள் வளமையில சிலப்போ தப்பாக கூட இருக்கலாம். என்ன, இன்னைக்கு நம்ம நிறைய வழக்கத்தில் இருக்கிற விஷயம் என்னன்னா, சஹர் பாங்க எப்போ சொல்கிறாங்க, அதை மாற்றி விட்டுறேன்னு நினைக்காதீங்க, அதுதான் சொல்கிறேன். சஹர் பாங்க எப்போ சொல்கிறாங்க? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. எதுக்காக சொல்கிறாங்க? சஹர் பாங்க எதுக்கு சொல்கிறாங்க? எழும்பி சாப்பிடு. சரியாதான். சஹர் பாங்க சொல்றதுக்கான காரணமே சாப்பிட்றதுக்கு தான். சஹர் பாங்க சொல்றதுக்கான எதுக்கு? சாப்பிட்றதுக்கு தான். ரசூலா என்ன சொன்னாங்க? ரசூலா காலத்தில் 2 அதான் இருந்துச்சு ரமதான்ல. ஒன்று பிலால் சொல்லுவார், இன்னொன்று அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் சொல்லுவார். பிலால் சொல்கிற அதான் சஹருடைய அதான், அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் சொல்கிற அதான் ஃபஜருக்கான அதான். ரசூலா சொன்னாங்க, பிலாலுடைய அதானை கேட்டால் நீங்கள் சாப்பிடுங்கன்னா, குடிங்கன்னா. இப்போ சஹருடைய அதான் சொல்லப்பட்டால் சாப்பிடு. 1 மணி நேரமாவா? 1 மணி நேரமாவா? இதில் சிலர் இருக்காங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற வரைக்கும் சாப்பிடுவாங்க, அது வரைக்கும் சும்மா இருந்துருவாங்க. பாங்கு சொல்லும் போது தான் சாயா குடிப்பாங்க, பாங்கு சொல்லும் போது தான் தண்ணிக்கு தேடி விடுவாங்க, எல்லாம் பாங்குக்கு பிறகு. அப்படி இல்லை. ரசூலா அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் அதான் சொன்ன நிப்பாட்டி சாப்பிடக்கூடாது. யாராவது ஒருத்தர் ஏதாவது சூழல்ல கொஞ்சம் தூங்கிட்டாரு, சாப்பிட்டுட்டு இருக்காரு, அப்ப அதான் சொல்லப்பட்டா வேற, அது தனி சட்டம். ஆனா பொதுவான சட்டம், ஒருத்தர் முன்னமே எழுந்து சாப்பிட்டுட்டாரா அவர் அதான் சொல்லப்பட்ட சாப்பிடக்கூடாது. ஆனா வளமையில நிறைய பேர் மாற்றமா செய்வாங்க. அதான் சொல்லப்படுவதற்கான நேரம் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொல்லணும். 20 நிமிஷம் முன்னாடி தான். அதுக்கு பிறகு நீங்க எழுந்திரீங்க, தஹஜ்ஜுத் தொழுங்க, இது இஸ்திக்ஃபார் செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க, தௌபா செய்யுங்க, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்க, அது வேற. ஆனா வளமையில இருக்கிறது நம்ம மக்களிடத்தில் இருக்கிற பலகீனங்கள், அது ஒரு காரணம். இதான் கேட்டு எழும்பி நம்ம தொழுகிறோம், கடைசி இருக்கிற சாப்பிட்றோமா பிரச்சனையும் இல்லை.
4 மணிக்கு 4:30 மணிக்கு அதான் சொல்றாங்க, நாம எழும்பி வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுட்டு பின்னர் சாப்பிடணும், பிரச்சனை இல்லை. ஆனா சாப்பிட்றதுக்கான நேரம் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த 20 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் என்பது சாப்பிட்ட உடனே ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு போயிடுவாங்க, தொழுகைக்கு போய் விடுவார்கள் என ஹதீஸை பார்க்கும். எனவே சஹர் என்பது உணவுக்கான நேரம் அல்ல, அது மிக குறைவான நேரம் தான். வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ்வோடு தொடர்பை பெறுவதற்குமான நேரம் தான் என்ன, சஹருடைய நேரம். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சஹர் நேரங்களில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அல்லாஹ் சொல்றான். சஹர் நேரம் என்பது அதுல பெருவாரி நேரங்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கும், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் தேடுவதற்கும், தௌபா செய்வதற்கும், அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்வதற்குமான நேரம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லா காலத்திலையும் இருக்கு, நம்மளால மட்டும் இருக்கா? இல்ல, எல்லா காலத்திலும் இந்த சஹர் என்கிற நேரம் என்பது இருக்கிறது என்பதை நாம தெரியும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்கள்ல இந்த இரவு தொழுகையை இரவுடைய முற்பகுதியில் ஆரம்பிப்பாங்க, நடுப்பகுதி போய் கடைசி பகுதி வரைக்கும் வரும். அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் நீட்டி தொழுவாங்க, ரொம்ப நீட்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நமக்கு தெரியும். ஒரு தடவை ஆயிஷா அம்மாட்ட வந்து ஒரு தாபி, சில தாபியங்கள் இந்த ஒரு தாபி கேட்கிறார், ரசூலுல்லாஹ்வோட நீங்க வாழ்ந்த வாழ்க்கையில உங்களை ஆச்சரியப்படுத்தி ஏதாவது ஒரு நிகழ்வு உண்டா சொல்லுங்கன்னு கேட்கிறார். அப்ப ஆயிஷா அம்மா சொன்னாங்க, இருக்குதுன்னா சொல்லுங்கன்னா. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய முற்பகுதியில் வந்தாங்க. வந்து என்று சொன்னாங்க, இன்று அல்லாஹ்வோடு அல்லாஹ்வை வணங்குவதற்காக என்னை விட்டு விடுங்கள் அப்படின்னு என்று சொன்னாங்க. நான் அல்லாஹ்வோடு தனிமைப்பட போறேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு என்று சொன்னாங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா உது செஞ்சு தொழுகைக்காக போனார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ ஆரம்பித்தார்கள். சூரா பக்ரா ஓதினார்கள். சூரா ஒரு ரகாத்துல சூரா ஆல இம்ரான் ஓதினார்கள். சூரா அன்-நிசா ஓதினார்கள். சூரா பக்ரா எத்தனை வசனம்? 287. ஆல இம்ரான் 286. அடுத்து ஆல இம்ரான் 200, அன்-நிசா 187. அது என்ன 100 போடுங்க, 100க்கு மேல அப்படின்னு போடுங்க. இப்ப மொத்தம் எத்தனை வசனம் ஒரு ரக்காத்துல ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க? 500க்கு மேல ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. 500 வசனங்களுக்கு மேல ரசூலுல்லாஹ் ஓதி நிக்கிறாங்க. அது அந்த ஆயிஷா எப்படி சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஓதின அழக என்னால சொல்ல முடியாதுங்க. அவ்வளவு அழகா நிறுத்தி நிதானமா தெளிவா ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை முறையில இந்த இரவு தொழுகை முறை இது ரமலான் நடந்ததில்லை, ரமலான் அல்லாத காலத்தில் நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை இரவின் முற்பகுதியில் ஆரம்பிப்பாங்க, அப்படியே நீட்டி கொண்டு வந்து எங்க முடிப்பாங்க? ஃபஜருக்கு முந்தி முடிப்பாங்க ரசூலுல்லாஹ். இப்படி நீட்டமா ரசூலுல்லாஹ் ஒரு இரவு முழுக்க தொழுகையை நிறைவேற்றுவார்கள். 2, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்கன்னா, இரவின் முற்பகுதியில் தூங்கிடுவாங்க. இஷா முடிஞ்சோன்னு போய் தூங்கிடுவாங்க. தூங்குற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவின் பிற்பகுதியில் எழும்பி என்ன செய்வாங்க? தொழுவார். இரவின் பிற்பகுதியில் எழும்பி தொழுவார். இது 2வது. 3வது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவின் முற்பகுதியில் தொழுவார்கள், பின்னால தூங்கிடுவாங்க. முன்னால என்ன செஞ்சுக்குவாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விடுவார்கள், பின்னால தூங்கிடுவாங்க. 4வது, எப்பயாவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த இரவு தொழுகையை நிறைவேற்ற முடியாமல் போனால் அடுத்த நாள் லுஹாவுடைய தொழுகையில் இதை சேர்த்துக்குவாங்க. அந்த 8ஐயும் எங்க தொழுவாங்க? ரசூலுல்லாஹ் லுஹாவுடைய தொழுகையில் நியத் வச்சு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? அதை தொழுது கொள்வார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வணக்கத்தை விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். இந்த இரவு வணக்கம், அது தஹஜ்ஜுதா இருக்கட்டும், கியாமுல் லைலா இருக்கட்டும், இந்த தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து என்ன செஞ்சாங்க? மௌத் வரைக்கும் செய்து கொண்டு வந்தார்கள். இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சுட்டு வந்தவங்க ரமலானில் மாத்திரம் பிரத்யேகமா செய்வாங்க. ரமலானில் மாத்திரம் பிரத்யேகமாக செய்வார்கள்.
ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏனைய நாட்களில் இந்த இரவு தொழுகைக்கு காட்டிய கவனத்தை விட இந்த நாட்களில் அதீத கவனம் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டுவார்கள், செயல்படுவார்கள், அதுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாரிப்புகளில் ஒன்றாக, அல்லாஹ்வுடைய தூதரின் செயல்பாடுகளில் ஒன்றாக இருக்கிறது. தன்னை அல்லாஹ்வுடைய தூதர் இபாதத்துக்காக தயார்படுத்திக் கொள்வார். நம்மளோட ப்ரிப்பரேஷன் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு 21வது ஆகும், சரியா? ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்குமா பண்ணலையா? இல்லை பிளாங்க் மைண்டடாக வந்து உட்காந்துருக்குறப்பா, போகிற வரைக்கும் போட்டு என்ன எப்படி இவர் லேட் ஆக்கிடுவார் அடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னு பிளான் இல்லாமல் உட்காந்துருக்குறோமா, தயாரிப்பு இல்லாமல் உட்காந்துருக்குறோமா, இல்லை என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு நாம் ஒரு பிளான்ல தயாரிப்பில் உட்காந்துருக்குறோமா? பிளான் இருக்குதுன்னு அல்லாஹ் முடித்தது சொன்னார். அல்லாஹ் முடித்தது சிலாசனமோங்க இந்த 10 நாட்களை நாசமாக்கிடக்கூடாது, வீணாக்கிடக்கூடாது, இது எனக்கு முழுமையான பிரயோஜனத்தை தர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் என்னெல்லாம் செய்யணுங்கிறத ரசூலுல்லாஹ் தீர்மானிக்கிறாங்களோ அது எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் முதல்ல தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தன்னை அல்லாஹ்வுடைய தூதர் தயார்படுத்திக் கொள்வார்கள். இது ரமலானின் இறுதி 10களில் அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல்முறை அப்படிங்கிறத சரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த 10 நாட்களில் இறுதி 10 நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச முதல் தயாரிப்பு தன்னை அல்லாஹ்வுக்காக ஒதுக்கிக் கொள்வது, இபாதத்துக்காக தன்னை ஒதுக்கிக் கொள்வது, மனிதர்களோட மற்றவர்களோட தன் நேரங்களை செலவிடாத வண்ணம் தனக்கு உலக ரீதியான தொடர்புகள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தன் மனைவிமார்களை விட்டு தன்னை தூரப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் செய்வாங்க, பள்ளிவாசலில் தன்னை ஒதுக்கிக் கொள்வார்கள். அதுக்கு பேர் தான் என்ன? இஅ்திகாஃப். அதுக்கு பேர் தான் இஅ்திகாஃப். ரசூலுல்லாஹ் இந்த இறுதி 10 நாட்களில் செய்த முதல் தயாரிப்பு இஅ்திகாஃப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த ரமதான்கள் மொத்தம் 9. ரசூலுல்லாஹ்வுடைய நோன்பு எப்ப கடமையாச்சு? நோன்பு எப்ப கடமையாச்சு? நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன், சொல்லுங்க எப்ப கடமையாச்சு? ஹிஜ்ரி 2. மாஷா அல்லாஹ், ஹிஜ்ரி 2. ரசூலுல்லாஹ் மக்காலேருந்து மதீனாவுக்கு வந்த 2வது வருஷம் ரசூலுல்லாஹ்க்கு எது கடமையாகுது? நோன்பு கடமையாகுது. அதே மாசம் ஒன்று நடந்துச்சு, என்னது? என்னது? குர்ஆன் இறங்கிச்சா? நோன்பு கடமையான அந்த மாசம் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன சொன்னாங்க? பத்ர். மாஷா அல்லாஹ், பத்ர் போர் நடந்தது. இப்போ ஹிஜ்ரி 2வது வருஷம் ரசூலுல்லாஹ்க்கு எது கடமையாகுது? நோன்பு கடமையாகுது. தொழுக எப்போ கடமையாச்சு? நபித்துவத்தினுடைய 13வது அல்லது 12வது வருஷம் கடமையாகுது. ஆனால் சட்டத்திட்டம் இறக்கப்பட்டது ஹிஜ்ரி 2ல். ப்ராப்பரா அதனுடைய ஒழுங்குமுறைகள் சொல்லப்பட்டு கடமையாக்கப்பட்டது எப்ப? ஹிஜ்ரி 2ல் தான். சரியா? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஹிஜ்ரி 2ல் கடமையாகும். கடமையான ரசூலுல்லாஹ் மௌத்தானது எப்ப? ஹிஜ்ரி எப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தானாங்க? ஹிஜ்ரி 11. மாஷா அல்லாஹ், ஹிஜ்ரி 11. ரசூலுல்லாஹ் வரலாறுல கொஞ்சம் டவுனாக தான் இருக்கே போல. ஹிஜ்ரி 11 ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறாங்க. அப்ப எத்தனை நோன்பு ரசூலுல்லாஹ் அடைஞ்சிருப்பாங்க? ஹிஜ்ரி 2லேருந்து கணக்கு போட்ட 9. அதான் இல்லையா? ரசூலுல்லாஹ் அடைந்த சந்தித்த நோன்புகள் மொத்தம் 9. இந்த 9 நோன்பிலும் அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி 10 நாட்களில் ஒரு வருஷம் கூட இஅ்திகாஃப் இல்லாமல் இருந்ததில்லை. 9 வருஷமும் ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப் இருந்தார்கள். ஒரு வருஷம் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் விட்டதில்லை. எல்லா வருஷமும் செஞ்சாங்க.
எதுக்காக செஞ்சாங்கன்னா லைலத்துல் கத்ரை அடையவும், அதன் சிறப்பை பெற்றுக்கொள்ளவும், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக தன்னை ஒதுக்கிடவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்து கொண்டார்கள். இஅ்திகாஃப் என்கிற அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகிற நோக்கத்தோடு ஒதுங்கி கொண்டார்கள். 10 நாள் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை ஒதுக்கி கொண்டார்கள் அப்படிங்கிறத இஸ்லாமிய சமூகத்தில் பொதுபோக்காக கருதப்படுகிற சுன்னாக்களில் இதுவும் ஒன்று. அப்படிதானே இல்லையா? ஆமா இல்லையா? ஆமா. நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா செய்யப்படணும்னு சொன்னா எல்லா முஸ்லீம்களும் பள்ளிவாசல் கூட தான் இருக்கு. பள்ளிவாசல்ல இடமே இருக்கக்கூடாது. அப்படி இருக்குதா? ஏத்திக்காக ரசூல்லா எங்க பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹ்க்கு டென்ட் அடிக்கப்பட்டு அந்த டென்ட்டுக்குள்ள தான் ரசூலுல்லாஹ் எல்லா வருஷமும் ஏத்திக்காக இருந்தார்கள். 9 வருஷமா ரசூலுல்லாஹ் செயல்படுத்தினார்கள். ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் தொடர்ந்து செய்யறாங்கன்னு சொன்னா அது சுண்ணாவா இல்லையா? அப்ப என்னால என்ன சொல்லுது? நமக்கு தொடர்ந்து செய்யணும்னு சொல்லுதா, இல்ல விரும்பினா செஞ்சுக்கலாம் அல்லனா விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுதா? தொடர்ந்து செய்யணுங்கிறத சொல்லுது. சரி, ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வருது, அல்லாஹ்வுடைய தூதர் மரணம் அடையும் வரை ஏத்திகாஃப் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு பின்னால அவருடைய மனைவிமார்கள் ஏத்திகாஃப் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போனதை அப்படியே செஞ்சாங்க, தொடர்ந்து செஞ்சாங்க. நாஃபி என்று சொல்லப்படுகிற அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அடிமை இருந்தார். அடிமை நிறைய ஹதீஸ்கள்ல அறிவிப்பாளர்கள்ல இப்னு உமரை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஒருவராக இந்த அறிவிப்பாளர் இருப்பார். இப்னு உமருடைய அப்துல்லாஹ் இப்னு உமர்லானுடைய மௌலா, வளர்ப்பு பையன் அல்லது அடிமை. நிறைய ஹதீஸ்களை இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிவித்திருக்கிறார். இவர் வழியாக இப்னு உமர், நாஃபி, மாலிக், இமாம் மாலிக் இருக்கிறாங்கல்ல, ஹதீஸ் கலையில சொல்லப்படுகிற பல நம்ம இது பார்க்குறோம்ல அறிவிப்பாளர்கள் தொடர் படிக்கிறோம். இந்த அறிவிப்பாளர்கள் தொடரில் ஒரு அறிவிப்பாளர் தொடர் மிகச் சிறந்தது, நம்பகமானது, இது சரியானது என்று சொல்லணும்னு சொன்ன இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உட்பட இந்த செயின ஆக சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்னு உமர், நாஃபி, இமாம் மாலிக் இவர்கள் வழியாக அறிவிக்கப்படுகிற எந்த ஹதீஸும் மிக மிக நம்பகமானது. அறிவிப்பாளர் தொடர்களிலேயே மிக நம்பகமான அறிவிப்பாளர் தொடராக இதை சொல்வார்கள். அந்த நாஃபி இப்னு உமர் அவங்களை பற்றி சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதி 10 நாட்களில் ஏத்திகாஃப் இருப்பாங்க. அவங்க மௌத்துக்கு பின்னால அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏத்திகாஃப் இருந்தார்கள். எங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பள்ளிவாசலில் எந்த இடத்தில் அவர்களுக்கு டென்ட் அடிக்கப்பட்டதோ அதே இடத்துல போய் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் எந்த இடத்தில் ஏத்திகாஃப் இருந்தாரோ அதே இடத்துல போய் என்ன செஞ்சாங்க? ஏத்திகாஃப் இருந்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போனாங்கன்னா சஹாபாக்கள் விட்டுட்டு போகல, அதை தொடராக செய்வதில் மிக கவனம் செலுத்தினார்கள். ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் அந்த ஆர்வம் குறைந்து கொண்டுதான் போகிறது. கடைசி நிமிஷம் வரைக்கும் யோசிக்கிறாங்க, இருக்கலாமா வேண்டாம். கடைசி நிமிஷம் வரை யோசிக்கிறாங்க. எது வரைக்கும்? எதுக்காக எப்போ உள்ள வரணும்? 5 மகரிபுங்க மாஷா. அதனுடைய ஆரம்ப நேரத்தை முடிகிற சொல்றேன். மகரிபில் 21வது இரவு 20 முடிஞ்சு அந்த மகரிபில் இருந்து ஃபஜர் வரை, ஃபஜர் தொழுகை வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம், உள்ள வந்துக்கலாம். கடைசி நேரம் இது ஃபஜர் தொழுகைக்கு உள்ள வந்துடும், வந்தா போகக்கூடாது. கடைசி நேரம் வரைக்கும் யோசிப்பாங்க, வரலாமா வேண்டாம். இது யோசனை என்ன சொல்லுதுன்னா அவருக்கு தாற்பயம் இல்லைன்னு சொல்லுது, அவருக்கு விருப்பம் இல்லை, அவருக்கு அதுல டவுட்டா இருக்குது, அவருக்கு ஆசை இல்லை என்பதை சொல்லுகிறது. ஒரு செயலை அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த செயலில் நமக்கும் ஆர்வம் ஏற்பட வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது 2 தடவையாவது அல்லது 1 வருஷம் விட்டு 1 வருஷமாவது நாம் என்ன செய்யணும்? ஏத்திகாஃபுக்குள்ள இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து செஞ்ச ஒரு சுன்னா, விடாமல் செஞ்ச ஒரு சுன்னா. அதற்கான நோக்கம் லைலத்துல் கத்ரை அடைவதுதான்.
சொல்லலாம்னு சொன்னா அந்த நெருக்கத்தை பெறுவதற்கு நாமும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரின் முதல் தயாரிப்பு என்பது ஏத்திகாஃபை அல்லாஹ்வுடைய தூதர் செய்வாங்க, ஏற்படுத்தி கொள்வார்கள். அதை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கோம். ஏத்திகாஃபில் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதிலும் நல்ல காரியங்கள் செய்வதிலும் மிக ஈடுபட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லக்கூடிய செய்தி நமக்கு தெரியும். இறுதி 10 நாட்கள் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதரின் அடுத்த தயாரிப்பு என்ன? தன் கீழாடையை இறுக கட்டிக் கொள்வார்கள். தன் கீழாடையை இறுக கட்டிக் கொள்வார்கள். யாராவது சண்டைக்கு போனால், யாராவது போருக்கு போனால் தன் கீழாடையை என்ன செய்வாங்க? முதல்ல ஸ்ட்ராங் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நன்மைகள் செய்வதில் எந்த இடையூறும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக என்ன செய்வாங்க? தன் கீழாடையை இருக்க கட்டிக் கொள்வார்கள். என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அடுத்த தயாரி தன்னை அடுத்தபடியாக தயாரிக்க அதுக்கப்புறம் இது இபாதத் பண்ணணும். இபாதத் பண்ணுவதற்குரிய அடுத்த கட்டம், நான் பிசிக்கலியோ மென்டலியோ இடத்துல எந்த பலகீனங்களும் ஏற்பட்டு விடக்கூடாது. எனவே முதல்ல நான் என்னை பிசிக்கலி ரெடி பண்ண வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் ஆடையை சரிபடுத்தி கொள்வார்கள். அப்படிங்கிறது நம்ம சிலர், நான் ஏத்திகாஃப் பற்றி நான் செய்தி சொல்றேன். ஏத்திகாஃப் என்பது ஒரு சுன்னா, அது ஃபேஷன் அல்ல. எல்லாரும் இருக்கிறாங்க, நம்மளும் இருக்கும். கூட இருக்கிறவெல்லாம் வந்து இருக்கிறாங்க, நானும் போய் இருக்கிறேன், பண்ணக்கூடாது. அப்படிதான் இல்லையா? ஏத்திகாஃப் என்பது ஒரு சுன்னா. அந்த சுன்னா முழுமையாக நன்மையாக மாற வேண்டுமானால் அது நன்மைகள் செய்யப்பட்டதில் கழிக்கப்பட வேண்டும். சிலவங்க ஏத்திகாஃப் வர்றோம் ஆர்வத்தில் வந்து நல்ல தூங்குவான், நல்ல தூங்குறான், நல்ல சாப்பிடுறான், மற்ற எல்லா காரியங்களிலும் ஈடுபடுகிறார்கள். அல்லாஹ் அருள் செய்த, அல்லாஹ் ஆர்வம் காட்டிய, அல்லாஹ் பாதுகாத்த எல்லாரையும் நான் இங்கே சொல்லலை, நான் பொதுவாக தான் சொல்றேன். பல நேரங்களில் நடைபெறுகிற விஷயங்களை பார்க்கணும். 110 பேர் ஏத்திகாஃப் இருக்கிறாங்கன்னா அந்த 10ல் 1 இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. எங்கேயாவது அவங்க எல்லாரும் இருக்கிறாங்கிறதுக்காக வந்து உட்காந்துருவாங்க. ஆனா உட்கார்ந்த பிறகு அவங்களுக்கு போனா நல்லா இருக்குமே, இது மாதிரி இருக்குது என்பது மாதிரியான சடைவுகள் ஏற்பட்டு வணக்க வழிபாடுகள் பலகீனப்படுவதை பார்க்கணும். அதே நேரம் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்துட்டாங்கன்னா முடிஞ்சு அவங்க தனி செட்டா உட்காந்துக்குவாங்க. உட்காந்து ஒரே பேச்சு, ஒரே விளையாட்டு, மற்ற காரியங்களில் ஈடுபடுவதாக இருந்தால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த இஅ்திகாஃபுக்கு சமமானது அல்ல. அது வீணாக அவர்கள் நாட்களை அல்லாஹ்வுடைய பள்ளியிலிருந்து கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இஅ்திகாஃப் நாம் எதுக்காக வந்து இருக்கிறோமோ அதற்கான முழு நோக்கத்தையும் வணக்க வழிபாடுகளில் நன்மையான காரியங்களில் செலவழிக்க நாம் முயற்சிக்க வேண்டும். அதுல மிக முக்கியமானது உலக தொடர்புகளை, சமூக தொடர்புகளை நாம் விட்டுருக்கோம். நாம வந்து பள்ளிவாசல்ல வந்துட்டோம், கடமையான தொழுகைக்கு ஆட்கள் வருவாங்களா இல்லையா? இஅ்திகாஃப் இல்லாத மக்கள் வருவாங்க, என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட போய் பேசிட்டு கூட, அவங்கள்ட்ட போய் பேசிக்கொண்டிருக்க கூட, பேசுறதா இருந்தா கூட சில வினாடிகளுக்குள்ளால் பேசிவிட்டு திரும்ப வந்து. காரணம், நாம வந்திருக்கிறதுக்கான நோக்கம் இபாதத் செய்வது. நாம் நேரம் வீட்டில் சமூகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கி இங்கே வர்றதுக்கு அல்ல, நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவதற்காக அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுக்க முழுக்க தன்னை இபாதத்தில் கழிப்பதற்காகத்தான் இந்த இஅ்திகாஃபை செயல்படுத்தினார்கள் என்றால் அந்த அடிப்படையில் தான் இஅ்திகாஃப் செய்யப்பட வேண்டும். இஅ்திகாஃப் செய்யப்பட வேண்டும். இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். இப்போ இங்கே இஅ்திகாஃபுக்கு உள்ள வந்தவங்க இருக்கலாம், இருக்கிறீங்களா? இல்லை, டவுட். எத்தனை பேர் ஆண்கள்? ஆண்கள். மாஷா அல்லாஹ் உங்களுடைய ஆர்வத்தை இன்னும் அதிகப்படுத்தணும், நிறைய அமல்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு அருள் செய்யும். அப்ப இந்த இஅ்திகாஃபை முழுக்க முழுக்க பிரயோஜனம் உள்ளதாக நாம் ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அது நண்பர்களுக்காக, அவர்களுக்காக, இவர்களுக்காக என்று இல்லாமல் அல்லாஹ்வுக்காக என்கிற உணர்வோடு நாம் இந்த நாட்களை கழிக்க முயற்சி செய்ய வேண்டும். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க, சில நேரத்தில்
அவங்க ஆர்வத்தில் வந்துடுவாங்க. அப்படியும் சில நேரங்களில் நடக்கும். இது மாதிரியான ஏத்திகாஃப் என்பது ஒரு சுன்னா என்பதை சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்து அதன் விளக்கங்களுக்கு பின்னால் அவங்கள நம்ம உள்ள எடுத்து பராமரிக்கிறோமா பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த விளக்கம் எதுவும் இல்லாமல் இருக்கிறாங்களா, நாம் அந்த ஏத்திகாஃபுக்கு காலங்கள் கொடுப்பது மிக சரியான ஒன்றாக இருக்கும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப்ல உள்ள நுழைகிற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கீழாடை இறுக கட்டி கொள்வார்கள் வணக்க வழிபாடுகளுக்காக. அடுத்த ரசூல் என்ன பண்ணுவாங்க, வஹியா லைலஹு, தங்களுடைய இரவை ஹயாத்தாக்குவார்கள். இரவை ஹயாத்தாக்குவார்கள் வணக்க வழிபாடுகள்ல இன்ன பிற நல்ல காரியங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுக்க முழுக்க இந்த இரவுகளை கழிப்பார்கள். ஒரு செகண்ட் கூட ரசூலுல்லாஹ் வேஸ்ட் செய்ய மாட்டார்கள். நம்ம இபாதத்துகளை பிரிச்சுக்கிறோம். நம்ம என்ன பண்ண போறோம், இரவு முழுக்க முழித்திருக்கிறோமா, அந்த விஷயங்களை நாம பிரிச்சுக்கலாம். என்ன பண்ணணும், சோர்வுகள் ஏற்படாம என்ன பண்ண வேண்டுமோ அதை நாம் பிரிச்சுக்கலாம். அப்படி பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா, ஷெட்யூல் போட்டிருக்கிறாங்க நிர்வாகத்தில் இல்லையா, அந்த ஷெட்யூல் அடிப்படையிலையோ நாம் நம்முடைய ஆர்வத்தின் அடிப்படையிலையோ நாம் நம்முடைய இந்த இரவு பகுதிகளை நல்ல முறையில் ஹயாத்தாக்க முயற்சிக்க வேண்டும். இங்கே இரவுகளை ஹயாத்தாக்குவது என்பது வணக்க வழிபாடுகளுக்கு தானே தவிர வேற எதுக்காகவும் இல்லை. பள்ளிவாசலுக்கு வெளியே போனீங்கன்னா இளைஞர்கள் இரவை ஹயாத்தாக்குகிறார்கள். எதுல? இந்த ரமதான் வந்தா சில முசீபத்து உள்ள ஏறும். ரமதானுக்குன்னு சில முசீபத்துகள் அப்படியே இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள ஏறும். அதுல ஒண்ணு, ஆங்காங்க கூடாரம் அடிச்சு கேரம் போர்டு விளையாடுறோம். கேரம் போர்டு விற்பனை செய்ய ரமதான் வந்தா இந்த வியாபாரம் நல்லா நடக்கும். இளைஞர்கள் ஆங்காங்க டென்ட் அடி, ஆங்காங்க கூட்டம் சேர்ந்து ரோடுகளில் அது என்ன சொல்றது, டின்னுகளை வச்சு அதுக்கு மேலே கேரம் போர்டுகளை வச்சு லைட்டை செட் பண்ணி என்ன செய்யறாங்க, குறிபாத்து அடிக்கிறாங்க. எது வரையும்? சஹர் பாங்க சொல்ற வரைக்கும். 27வது ராவு ஊரே முடிச்சிருக்கு, அப்படிதானே இல்லையா? அந்த ராக ஊரே முடிச்சிருக்குன்னு போய் சுத்தி பார்த்தா ஒருத்தரும் பள்ளிவாசலுக்குள்ள இருக்க மாட்டான். பள்ளிவாசலுக்குள்ள இருக்க மாட்டான். எல்லாம் இரவை ஹயாத்தாக்குகிறார்கள். எங்க? ஒருத்தர் பைக் எடுத்துட்டு சுத்துவா, ஒரு கூட்டம் கேரம் போர்டு விளையாடு, ஒரு கூட்டம் சாப்பாடு இடத்துல இருக்கு. இப்படி ஒவ்வொரு அர்த்தரும் ஒவ்வொரு பிசிக்குள்ள போவாங்க. பள்ளிவாசல்ல மிக மிக குறைவானவர்கள் தான் இபாதத் செய்யக்கூடியவர்களாக, நன்மை எதிர்பார்த்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். இதான் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தோட நிலைமை. ரமதான் டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் விடாமல் செய்யப்படக்கூடிய ஒரு சுன்னா. நவுதுபில்லாஹ். இஸ்லாமிய சமூகத்துல செய்ய கேரம் போர்டு விளையாடு, இரவு தொழுதானா, இரவு தொழுகையில வந்தானா தெரியாது. சரி தஹஜ்ஜுது தொழுவான் அப்படின்னு நம்ம நல்லெண்ணெய் வைக்க முடியுமா? ஏன்னா வளமையா தொழுகிறதே பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு இஸ்லாமிய சமூகத்தின் இளைஞர்கள் இன்றைக்கு ரமதானுடைய காலங்களை வீணடிக்கக்கூடிய சூழலை வேதனையுடன் நம்ம பார்க்கிறோம். இந்த இரவு நாட்கள், இறுதி 10 நாட்கள்ல இது மாதிரியான அமைப்புகளில் நாம் நமது நேரங்களை செலவழிக்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். அது நமக்கு கிடைத்த பொக்கிஷம். இந்த ரமதானில் நாம் அடைந்திருக்கிற இந்த இரவு என்பது, இந்த இரவை நாம் அல்லாஹ் அடைய வைத்திருக்கிறது பெரிய பொக்கிஷம். இந்த ரமதான்ல ஆரம்பிச்சதுல இருந்து இந்த டேட் வரைக்கும் எத்தனை மௌத்தாயிருக்கு தெரியுமா? எத்தனை பேர் மௌத்தாயிருக்கிறாங்க? ரமதான் ஸ்டார்ட் ஆனதுல இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். ரமதானை பரிபூர்ணப்படுத்தாமல் மௌத்தாக இருக்கிறாங்க. அடைந்தார்கள், சந்தோஷம். ஆனால் ரமதானை பரிபூர்ணப்படுத்தல. ரமதான் டே 1ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனை பேர் உயிரோடு இருந்து நோயால் அவதிப்பட்டு இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, திருப்பி வர்றாங்க, பலகீனத்துல போயிருக்கிறாங்க, நோம்பு வைக்க முடியாம எத்தனை பலகீனங்களில், ஆரோக்கியமின்மையில் மக்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை தந்து, ஹயாத்தை தந்து, நாளையும் அல்லாஹ் தந்து, அதை நாம் அல்லாஹ்வுக்கு செலவழிக்கலன்னு சொன்னா நானும் நீங்களும் எவ்வளவு பெரிய நன்றி கெட்டவர்கள். அல்லாஹ் இல்லையா? ரமலான் எவ்வளவு பெருசு. போன வருஷம் நம்மளோட இந்த பள்ளிவாசல்ல இருந்தவர்கள், சேர்ந்திருந்தவர்கள், தொழுதவர்கள், நோன்பு நோற்றவர்கள், நோன்பு திறந்தவர்கள், ஏத்திகாஃப்ல இருந்தவர்கள் எத்தனை பேர் மூத்தாயிருக்கலாம்? எத்தனை பேர் நாம ஜனாசா தொழுகையில் கலந்து தஃபன் செஞ்சுட்டு வந்திருக்கோம்? அவர்களுக்கு
கிடைக்காத, அவர்களுக்கு தடுக்கப்பட்ட பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் இந்த நாள் வரைக்கும் கிடைத்திருக்கிறது என்றால் இந்த இரவை இந்த நாட்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை யோசிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபி தோழர் ஓடி வர்றார். நான் இந்த ரமலானுடைய கழிக்க போகிற நாட்களுடைய வெகுமதியை சொல்கிறேன். ஒரு நபி தோழர் ஓடி வர்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு எனக்கு குழப்பமா இருக்கு. அந்த கனவுக்கு நீங்க தான் விளக்க சொல்லுங்க. என்ன கனவு சொல்ல கேட்கிறான். அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு வந்த கனவு என்னன்னா, 2 நண்பர்கள் அல்லது 2 சகோதரர்கள், இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா சண்டைக்கு போருக்கு போறாங்க. சாவணுங்கிறதுக்காக தயாரிப்புகளோட போர்க்களத்துக்கு போகிறார்கள். சாவுறவன் எப்படி சண்டை வைப்பானோ அதே மாதிரி சண்டை வைக்கிறார்கள், போரிடுகிறார்கள். ஆனா 2 பேர்ல ஒருத்தருக்கு ஷஹாதத் கிடைக்குது, இன்னொருத்தருக்கு கிடைக்கல. திருப்பி வந்துடுறார். இவர் மௌத்தாகி ஷஹாதத்தாகி 1 வருஷம் கழிச்சு இவர் மௌத்தாகிறார். 2 பேரும் அல்லாட்ட வர்றாங்க. அல்லாஹ் என்ன பண்ற, யாரு ஷஹாதத் ஆகாம சாதாரணமா மௌத்தானாரோ அவரை முதல்ல அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள விடுறார். இது கனவு சொல்றார். இந்த கனவு கண்டோம் இவருக்கு பேஜாராயிட்டார். ஷஹீது தானே பெரிய அந்தஸ்து உள்ளவர், ஆனா ஷஹீத் ஆனவருக்கு முன்னாலே இவர் போறாரு. இது என்ன கனவு என்று ரசூல் அப்படியே ஓடி வர்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனவை கேட்டுவிட்டு விளக்கம் சொன்னார்கள். ஏன் அல்லாஹ் அப்படி ஒரு செயலை செய்தான் என்றால், ஷஹீதானவர் அவர் மரணித்ததற்கு பின்னால் அவருடைய சகோதரர் அல்லது நண்பர் 1 வருட காலம் இந்த உலகத்தில் வாழும் வாய்ப்பை பெற்று அந்த 1 வருட வாழ்க்கையில் ரமதானை அடைந்து அந்த ரமதானில் அல்லாஹ்வுக்கு உவப்பான முறையில் செயல்பட்டு அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஏற்ப அவர் தன் நாட்களை கழித்தமையினால் அல்லாஹ் அவருக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். அப்படியே வழக்கம் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரமதானை விட்டு நாம போறோம். இந்த ரமதானை அடைந்ததற்காக நாம் சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டால் நானும் நீங்களும் பாக்கியசாலிகள். ரமதானை அடைந்ததற்காக தண்டிக்கப்பட்டால் நானும் நீங்களும் துர்பாக்கியசாலிகள். அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிம்பர்ல ஏறும்போது, நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான், மிம்பர்ல ஏறும்போது ஆமீன் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இப்படி சொன்னீங்கன்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்து 3 பேருக்கு எதிராக துஆ செய்தார், நான் ஆமீன் சொன்னேன் அப்படின்னா. நடக்கிறது அல்லாஹ்வுடைய தூதரின் பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் நபவி. அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய படைப்புகளில் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மலக்குகளின் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். இந்த துஆ ஏற்றுக்கப்படுமா? ஏற்றுக்கப்படாதா? ஏற்றுக்கப்படும். அதுல 3 பேர் ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அதுல ஒருவர் யார்? யார் ரமதானை அடைந்து அந்த ரமதானை விட்டு அவர் பிரிகிற போது, ரமதான் அவரை விட்டு பிரிகிற போது அவர் தம் பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் இருப்பாரேயானால் அவர் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரமாகட்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாசகம், நான் ஈதுல் ஃபித்ர் கொண்டாட போறேன், சந்தோஷமா இருக்குமா இல்லையா? இருக்கும். அன்றைய நான் சந்தோஷமா இருக்க போறேன். ஆனால் நான் கழித்த 29-30 நாட்கள் எனக்கு பாவ மன்னிப்பை வழங்கவில்லை, என்னில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை, எனக்கு திருப்திகரமானதாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகிற அமைப்பில் அந்நாட்கள் கழிக்கப்படவில்லை என்று சொன்னால் எவ்வளவு துர்பாக்கியமானவன். ஏன்னா அடுத்து நான் 11 மாசம் காத்திருக்கிறேன். அடுத்து நான் 11 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். நான் இருக்கவும் செய்யலாம், மூத்தாவும் போகலாம். ஆனால் எனக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துவதில் மிக முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்தார்கள். இப்ப நமக்கு எஞ்சி இருக்கிறது வெறும் 10 நாள் தான் அல்லது 9 நாள் தான். 20 நாள் போயிடுச்சு. இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நமக்கு ரமதானை அல்லாஹ் திருப்பி திருப்பி தருவதில் இருக்கிற மிக முக்கியமான நோக்கம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நோக்கம் என்னன்னு சொன்னா, நாம் மறுமையை நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம். மறுமையை நெருங்கிக் கொண்டே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையின் அடையாளங்களில் ஒன்று காலம் சுருக்கப்படும். காலம்
சுருக்கப்படும். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க டே 1 எடுங்க, டக்குன்னு யோசிங்க எவ்வளவு நாள் 20 போயிடுச்சு. சொல்லவே இல்லை, காலையில் எழும்புற மாதிரி தான் இருக்கு. இன்னும் நோம்பு திறக்க நேரம் வந்துச்சு, தொழுதான் படுத்தம், மறுபடியும் சகர் வந்துடுச்சு, மறுபடியும் இஃப்தார் வந்துச்சு. எவ்வளவு ஸ்பீடா நாட்கள் போகும். இந்த ரமதான் விரைவாக கடந்து நம்மை போய்கொண்டே இருப்பது நமக்கு எதை உணர்த்துகிறது? சீக்கிரம் நம்ம கியாம நாளை நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம். சீக்கிரம் நம்ம கியாம நாள் நமக்கு அருகில வர இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. இந்த உணர்வும் நாம் பெறாமல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பையும் நாம் வீணடிப்போமாக இருந்தால் நாம் எவ்வளவு பெரிய துர்பாக்கியம் உள்ளவர்கள். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஆமீன் சொன்னார்கள் அப்படிங்கிறத. எனவே நமக்கு கிடைத்திருக்கிற இந்த நாட்களை நாம் மிக மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவை ஹயாத்தாக்குவார்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். அவங்க மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மட்டும் இபாதத் செய்ய மாட்டாங்க, தங்கள் குடும்பத்தையும் எழுப்பி விடுவார்கள். இபாதத் கூடாரத்துக்குள்ள தான் ரசூலா இருப்பாங்க, கூடாரத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஆனா அங்க இருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவிமார்களுக்கு சத்தமிடுவார்கள், தன் மனைவிமார்களை எழுப்பி விடுவார்கள், அவர்களை இபாதத் செய்யுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் தூண்டி விடுவார்கள். அப்படிங்கிறத நான் மட்டும் செய்யறதில்லை, என் குடும்பமும் இதை நிறைவேற்ற வேண்டும், என் குடும்பத்திற்கும் இந்த கண்ணியமும் பாக்கியமும் கிடைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் இறுதி 10 நாட்களை, ரமதானுடைய நாட்களை கழித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த முன்மாதிரியை நாம் ரமதானின் இறுதி இந்த நாட்களில் எடுத்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அது இந்த உணர்வு எப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிறதோ அப்போது இந்த ரமதான் மிக அழகான ரமதானாக மாறும், இந்த 10 நாட்கள் மிக சிறந்த ஒன்றாக மாறும். எனவே அப்படிப்பட்ட முன்மாதிரி எடுத்து செயல்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கிற நாட்கள் இந்த நாட்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவையே கற்றுத் தந்தார்கள். என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. ஆயிஷா ரசூலுல்லாஹ் போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ரமலானுடைய இறுதி 10 நாம் அடைந்து விட்டால் அந்த நாட்களில் நான் என்ன சொல்றது, சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அழகிய பிரார்த்தனை இது. இந்த நாட்களில் சொல்லப்பட வேண்டியது இது சுன்னா. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன். இன்னக அஃபுவுன், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். துஹிப்புல் அஃவ, மன்னிப்பதை விரும்பக்கூடியவன். மன்னிப்பதை விரும்பக்கூடியவன். யாரேனும் ஒரு அடியார் இந்த ரமலானுடைய காலத்தில் இரவில் அல்லது பகலில் தன் இரு கரத்தை ஏந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து விட்டால் அவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்து அவருக்கு மன்னிப்பு கொடுக்கிற அளவிற்கு விசாலமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏதேனும் ஒரு அடியார் தன் கரங்களை அல்லாஹ்விடத்தில் ஏந்தி கொண்டு விட்டால் அந்த கரத்தை அல்லாஹ் சும்மா அனுப்புறதுக்கு வெட்கப்படுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் அல்லாஹ்ட்ட கேட்கிற நம்மளை கையை ஏந்திட்டான் என்பதற்காக அல்லாஹ் அந்த கையை சும்மா அனுப்புறதுக்கு வெட்கப்படுகிறார். அது மாத்திரமா, நீங்க யோசிப்பாங்க, அல்லாஹ் எவ்வளவு மன்னிக்க விரும்பக்கூடியவன், அல்லாஹ் எவ்வளவு ரஹ்மத்தானவன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தருக்காக ஒரு டைம் சொல்லி, ஒரு இடம் சொல்லி அந்த இடத்துல வெயிட் பண்றீங்க. ஆனா அந்த மனுஷன் வரல, என்ன கோபம். அவர் ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டாரு, நம்ம விட்டுட்டோம். ரெண்டாவது, சரி நாளைக்கு வர்றியா? வரல. சரி, அதே இடத்துல போய் அங்கே நிற்கும். அன்னைக்கு அந்த ஆள் வரல, என்ன கோபம் விடுவான், வெறி ஆயிடும் இல்லையா? போயிடுவான், கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் அவரே ஃபோன் போட்டு கூப்பிட்டா நம்ம போமாட்டோம், நீ வாண்டு நம்ம போமாட்டோம். இது நம்ம இயல்பு சகோதரர்களே. இத்தனைக்கும் நம்ம பலமானவங்களா?
நம்ம எல்லாத்துலையும் கரெக்டாக இருக்கிறவங்களா இல்லை. அந்த பலவீனமாக இருக்கிற நமக்கே அவ்வளோ கோபம் வருது, ரோசம் வருது. சொன்னால் சொன்ன நேரத்துக்கு வரமாட்டேங்கிறார். இடம் சொல்லியாச்சு, நேரம் சொல்லியாச்சு, வந்தேன்னு வாக்கெல்லாம் கொடுத்துட்டு எல்லாமே. இன்னைக்கு இன்ஷா அல்லான்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதான் இல்லையா? அதனுடைய வேல்யூ போயிடுச்சு. இன்ஷா அல்லா எதுக்கு சொல்றது? இன்ஷா அல்லா எதுக்கு சொல்றது? இன்ஷா அல்லா எதுக்கு சொல்றதுன்னு கேட்டேன், நான் அர்த்தம் கேட்கல. வரமாட்டேன், இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட் அதுதான். வரமாட்டேன், வர முடியாது, அதுக்காக சொல்றது. ஆனா இன்ஷா அல்லா எதுக்கு சொல்றது? ஆக்சுவலா என்னால என்ன முயற்சி நான் எடுக்கிறேன், இன்ஷா அல்லா கண்டிப்பா நான் வருவேன். அல்லா நான்னா இன்னைக்கு இந்த மீனிங்கை வச்சுதான் அடிக்கிறாங்க. அல்லா நான்னா தானே வருது, அல்ல நாடல, அதனால நான் வரல. இவர் அதுக்கு முயற்சி எடுக்கவே இல்லை. அந்த முயற்சி எடுக்காம இருக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ்க்கு மீனிங்கை கொண்டு போய் வச்சு அதை காரணம் சொல்றது பாரு. அப்ப ஒரு இடத்துல டேட்டு சொல்லி, நாளை சொல்லி, இடத்த சொல்லி, நேரத்தை சொல்லி, வான்னு சொல்லி கூப்பிட்டா வரலன்னா நம்ம கோவம் வரும். நீங்க எப்படி எடுங்க, அண்ட சராசரங்களை, இந்த வானம் பூமி அதன் உள் இருக்கிற எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலித்து வளர்த்து கொண்டிருக்கிற எல்லாவற்றின் மீதும் முழு ஆற்றல் உள்ள அல்லாஹ் டைம் சொல்றானா இல்லையா? டைம் சொல்றானா இல்லையா? ஒவ்வொரு நாளின் இறுதி பகுதியிலும் அல்லாஹ் இறங்கி வருகிறான். யாருக்காக? யாருக்காக வர்றான்? எனக்கும், அடியார்னா எங்க இருக்க? நம்ம தான். எனக்கும் உங்களுக்காக அல்லாஹ் இறங்கி வர்றான். வந்து அல்லாஹ் என்ன செய்யறான்? ரெண்டு கையையும் விரித்துக் கொள்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரெண்டு கையையும் விரித்துக் கொண்டு, யாரேனும் இடத்தில் கேட்பவர் உண்டா நான் கொடுக்கிறேன், யாரேனும் இடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறீர்களா பாவம் மன்னிக்கிறேன், யாரும் உலக தேவையை கேட்கிறீர்களா அவர்களுக்கு நான் வழங்குகிறேன். அல்லாஹ் சொல்றான். எப்போ? டெய்லி டெய்லி. நம்ம அல்லாஹ் கோபப்படுறானா? கோபப்படல. டெய்லி அல்லாஹ் இறங்கி வருகிறான். வந்து ரெண்டு கையையும் விரித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஒரே ஒரு நாள் உங்க என்டையர் லைஃப்ல ஒரே ஒரு நாள் நீங்கள் எழும்பி தூங்காம இருந்தோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலோ நீங்கள் இரவின் பிற்பகுதியில் எழும்பி தொழுதால் அல்லாஹ் அன்னைக்கு சந்தோஷப்படுவதை போல வேறு எப்பொழுதும் சந்தோஷப்படுவதில்லை. நீங்க ஆயுசு முழுக்க எழும்ப வேண்டாம். ஒரு நாள் நீங்கள் எழும்பி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி விட்டால், ஒரு நாள் எழும்பி துஆ செய்து விட்டால், ஒரு நாள் எழும்பி தொழுது விட்டால், அல்லாஹ் அன்றைக்கு அடைகிற சந்தோஷம் இருக்குது. நீங்க இவ்வளவு நாள் எழும்பாது அல்லாஹ் கேர் பண்ணவே மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு அடியானை பார்த்து சிரிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு அடியானை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறார். யார் அவர்? கடும் குளிரில் தூக்கத்தை விட்டு எழும்பி தொழுகைக்காக இருக்கிறார் தஹஜ்ஜுதுல, அவரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறார். உலகமே தூங்கும் போது, ஊரே தூங்கும் போது, அதில் ஆட்பட்டு கொண்டிருக்கும் போது என் அடியான் எழும்பி வந்திருக்கிறானே, ஏன் அல்லாஹ் சிரிச்சுட்டு தன்னிடம் இருக்கிற வானவர்களிடத்துல கேட்கிறான், அவன் ஏன் எழும்பி இருக்கிறான், எதற்காக எழும்பி இருக்கிறான்? வானவர்கள் சொல்றாங்க, யா அல்லாஹ் உனது சுவர்க்கத்தை எதிர்பார்த்து அவன் எழும்பி இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், உங்களை சாட்சிப்படுத்தி நான் சொல்லுகிறேன், அவன் எதை எதிர்பார்த்து எழும்பினானோ அந்த சுவர்க்கம் அவனுக்கு உண்டு. என்னைக்கு? என்னைக்கு? ஒரு நாள். ஒரு நாள் நாம் இரவின் பிற்பகுதியில் எழும்பினாலே அல்லாஹ் சந்தோஷப்பட்டு சொல்கிறான், இவனுக்கு சுவர்க்கத்தை நான் கொடுக்கிறேன். அதற்கு சாட்சியார் நீங்க. சரி, வேற உன் நரகத்தை பயந்தான். அல்லாஹ் சொல்கிறான், உங்களை சாட்சிப்படுத்தி சொல்கிறேன், அவன் எதை பயந்தானோ அந்த நரகத்தை அவனுக்கு நான் ஹராமாக்கி விட்டேன். என்னைக்கு? ஒரு நாள். அதுக்கு ஒரு நாள் தொழுதுட்டு படுத்தக்கூடாது. இது அதுக்கு சொல்லப்பட்டது இல்லை. நீங்க ஒரு நாளைக்கே அல்லாஹ் இவ்வளவு சொல்கிறான்னா, ஒருத்தர் லைஃப் ஃபுல்லா செஞ்சாருன்னா எவ்வளவு நன்மை, அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிடிச்சவர்.
அந்த ரஹ்மான் பாவங்களை மன்னிக்க விரும்புகிறவன் தினமும் கைவிரித்து கொண்டு பாவம் மன்னிக்கிறவர் உண்டா என்று கேட்கிற ரஹ்மான் எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறார். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். சொல்லிவிட சொல்றாங்க, ஃபஅஃபு அன்னி யா அல்லாஹ், என் பாவத்தை மன்னித்து விடு. எனவே இந்த துஆவிற்கு பின்னால் இருக்கிற அல்லாஹ்வுடைய அருளையும் மன்னிப்பையும் இந்த ரமதானில் பெறுவதற்கு நாம் பெருமளவில் முயற்சி செய்ய வேண்டும். இருக்கிற நாட்களை மிக மிக அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவதில், அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பதில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதில், அல்லாஹ்வுக்கு செய்கிற வணக்க வழிபாடுகளின் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதில் நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு நாம் எடுக்கிற முதன்மையான தீர்மானமாக இருக்க வேண்டும். இந்த ரமதானில் எனக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை நான் வீணடிக்க விரும்பவில்லை. இது எனக்கு கிடைத்திருக்கிற பொன்னான வாய்ப்பு, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நான் விட்டுவிட மாட்டேன் என்கிற உயர்ந்த சிந்தனையோடு லட்சியத்தோடு இந்த நாட்களில் நாம் கழிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த இரவு நாட்களை, இறுதி 10 நாட்களை ஆக்கப்பூர்வமாக ஆர்வ அடிப்படையில் செயல்படுத்தினார்களோ, நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்களோ, அந்த அடிப்படையில் நாமும் அந்த முன்மாதிரி எடுத்து செயல்பட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. والحمد لله رب العالمين.